எளிமையின் இலக்கணமாக ஏழை மக்களின் தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் BE.MBA அவர்களை எமது பள்ளியின் சார்பாக சொற்பொழிவாற்ற அழைக்கிறோம். கோல்டன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக திராவிட மாடல் வழியில் தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறள் முற்றுவதல் விழா என்ற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு இந்த பள்ளியில் முற்றுவதல் விழாவாக இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை வைத்து இந்த திருக்குறளை சாதனை நிகழ்வாக நிகழ்த்த வேண்டும் என்ற முயற்சி என்பது மிகுந்த பாராட்டிற்குரியது, வணக்கத்திற்குரியது. அந்த நிகழ்விலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று ஐயா கவிதப்பித்தன் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியதெல்லாம் இங்கே விளக்கினார்கள். ஐயா அழைக்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கும். அவர் சாதாரணமாக எல்லா விஷயத்திற்கும் என்னிடத்தில் பேசக்கூடியவர் அல்ல. அவர் என் தந்தையாரோடு அரசியல் செய்தவர், எங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் கொள்கை ரீதியாக வழிகாட்டி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு அழைக்கிறார் என்றால் அந்த விழாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் வர வேண்டும் என்றுதான். நாளை சட்டமன்றம் துவங்க இருக்கின்றது. சட்டமன்றம் துவங்க இருக்கின்ற நிலையில் இன்றைக்கும் எனக்கு பல்வேறு பணிகள். காலையிலிருந்து ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்னம், பெரம்பலூர் என்ற 4 தொகுதியிலும் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றுவிட்டு 3 மணிக்கு வீடு திரும்பி குளித்துவிட்டு நேராக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்றால் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இந்த பள்ளியுடைய பெருமைகளை அவருடைய இங்கே ஒவ்வொரு செய்தியாக வாசித்ததை எல்லாம் ஐயா குறிப்பிட்டார்கள். அதை தாண்டி நிகழ்வின் துவக்கத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அத்தனை குழந்தைகளும் பாடினார்கள். அதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எந்த நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அந்த நிகழ்வில் இருக்கிறவர்கள், எதிரே இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் பாடுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது என்னுடைய வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது பல கல்லூரிகளில் கூட அதை பாடுவதற்கு தயங்குவார்கள். ஏதோ அவர்களுடைய தரத்தை விட்டு கீழே இறங்குவதற்கு தயங்குகின்ற ஒரு நிலையாக அவர்கள் நினைப்பார்கள். பள்ளி மாணவர்களிடத்தில் சில இடத்துல அந்த முழுமையாக அவர்களுக்கு அந்த பயிற்றுவிப்பு இருக்காத காரணத்தினால் சில குழந்தைகள் பாடும், சில குழந்தைகள் பாடாது. ஆனால் இங்கு இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் வாயசத்து பார்த்ததை பாடியதை பார்த்தபோது பள்ளி மிக சரியான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த மகிழ்ச்சி எனக்கு. அந்த மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் இதே போன்ற பணிகளை, தமிழ் பணிகளை தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் செயல்பாட்டிற்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.